வாருங்கள், ஆண்டவரையே தொழுவோம். மத்தேயு 10:35. தந்தைக்கு எதிராக மகனையும் தாய்க்கு எதிராக மகளையும் மாமியாருக்கு எதிராக மருமகளையும் நான் பிரிக்க வந்தேன். இயேசு இந்த உலகில் இறையாட்சியை கட்டி எழுப்ப வந்தார். இதனால் அவர் இறையாட்சியை பற்றி போதித்தார். இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு நடப்பவர்கள் இறையாட்சிக்கு உட்பட்டவர்களாக மாறுகிறார்கள். இறையாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களால் உலக காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது.
இயேசுவை மீட்பராக ஏற்று அவர் காட்டிய வழியில் நடப்பவர்களால் உலகம் காட்டும் வழியில் நடப்பவர்களோடு சேர்ந்து வாழ முடியாது. இந்த பிரிவினை இயேசுவால் வந்த பிரிவினை. இந்த பிரிவினை நிமித்தம் வேதனை அடைய வேண்டிய அவசியமில்லை. இது நன்மை பயக்கும் பிரிவினை. ஜெபிப்போமாக. அன்பு தந்தை இறைவா, இந்த பிள்ளையை உமக்கு அர்ப்பணிக்கின்றேன். இவர்கள் உலக போக்கின்படி நடக்காமல் உமது வார்த்தையின்படி வாழ அருள் செய்யும். மேலும் இவர்களை உமது மார்போடு அணைத்து மன அமைதியையும் மன மகிழ்ச்சியையும் கொடுப்பீராக. இவர்கள் எல்லா தேவைகளையும் சந்தியும். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்து இனி மறைந்து முடிவு பெருக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெருக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாதுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகவதாமே. திரியக தேவன் வாழ்கவே. வாணி நின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே. இனிமையில்லா தன்னகத்தை கொண்ட அப்பமீதுவே. ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருள் அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் வேறாக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியின் ஒன்றைப்பில் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
கர்த்தர்